வணக்கம். தமிழ்நாட்டோட நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் அவர் வெள்ளை அறிக்கை வாசிச்சாரு. இப்ப நிதிநிலை அறிக்கையை வாசிக்கிறாரு. அவர் வாசிக்கிற காணொளி சமூக வலைதளங்கள்ல அதிக அளவுல பகிரப்படுது, பரப்பப்படுது, விவாதிக்கப்படுது, பேசு பொருளா மாறுது. ஏன் விவாதிக்கப்படுது, ஏன் பேசு பொருளா மாறுது? ஒரு அரிய கருத்தை சொன்னாரா, ஒரு அற்புதமான தகவலை எடுத்து வச்சாரா அப்படின்னா இல்ல. தமிழையே உச்சரிக்க முடியாம திணறாரு, திக்குறாரு, ஒளறி கொட்டுறாரு, பிழையா ஏதாவது சொல்றாரு, வார்த்தையை உச்சரிக்க திணறாரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எண்களை உச்சரிக்கவும் திணறாரு. 44,044 அப்படின்னா 40,000 4,000 ஏதாவது சொல்றாரு. இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ளவங்க மட்டும் இல்லை, உலகம் முழுக்க பார்க்குறாங்க. ஏன் பிற மொழி வழி தேசியங்களை சேர்ந்தவங்க கூட தமிழ்நாட்டு சட்டமன்ற நிகழ்ச்சிகளை கவனிக்கிறாங்க. அப்போ ஒரு முக்கியமான தருணத்தில் பிழை இல்லாது தமிழை உச்சரிக்க வேண்டுங்கிறது ஒரு அவசியமான ஒன்று. இப்போ இந்த சமயத்தில் நேற்றைய தினம் மதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் அவையில் இது குறித்து பேசுறாரு. பேசுறப்ப நக்கல் பண்ற விதமா, நையாண்டி பண்ற விதமா, எள்ளி நகையாடுற விதமா பேசல, ரொம்ப நயத்தகு நாகரிகத்தோடு கண்ணியத்தோட அவையில கருத்தை சொல்றாரு. எப்படி ஆரம்பிக்கிறார்னா, தென்கோடி முனையில பழந்தமிழர் பூமியான எங்கள் குமரி மண்ணின் மாப்பிள்ளை என்னும் முறையில் மரிய வில்சனுக்கு என்னோட மதிப்பை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு, நிதியமைச்சர் ஆங்கில புலமை கொண்டவர்னு எனக்கு தெரியுது, ஆங்கிலத்தை நேர்த்தியா உச்சரிக்கிறாரு, ஆனா தமிழ்ல சில சொற்றொடர்களை இலக்கண பிழையா சொல்றாரு, வருங்காலத்தில் அந்த பிழை இல்லாம நிதிநிலை அறிக்கையை வாசிக்க முயற்சி எடுக்க வேண்டும் என பணிவோடு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு குறையாவோ குற்றச்சாட்டவோ வைக்கல. இதே அவையில தாவேக்காவை சேர்ந்த கல்வித்துறை அமைச்சர் ராஜமோகன் சிறப்பா வாதங்களை வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிழையாருக்கு அந்த சொல்லாளர்களை அந்த சொற்றொடர்களை பிழையா சொல்றீங்க, அதை திருத்திக்கிங்க, அதற்கான பயிற்சியை மேற்கொள்ளுங்க, அடுத்த முறை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப தன்மையா, நக்கல் நையாண்டிலாம் முறையில ரொம்ப தன்மையா பேசுறாரு. இதுக்கு எந்திரிச்சு பதில் சொல்றாரு யாரு? அமைச்சர் மரிய வில்சன். எனக்கு இனிக்கு, அதாவது இவரோட மொழி நட தனித்துவம் வாய்ந்ததான். இவரோட பேச்சு வழக்கு, அதாவது வட்டார வழக்கும்பாங்கல்ல, கன்னியாகுமரி, மதுரை, நெல்லை, தஞ்சாவூர்னு அப்படி வட்டார வழக்கா பேசுறாருன்னு சொல்லி அந்த அவையில உறுப்பினர் ராஜேந்திரன் பேசல. இவர் தமிழை தவறா உச்சரிக்கிறாரு, அதான் எடுத்து சொல்றாரு. ஆனா சொல்றாரு, எனக்கு இது யூனிக்கு, தனித்துவம் வாய்ந்தது, என்னால இப்படித்தான் பேச முடியும், ஏத்துக்கிறனா ஏத்துக்குங்க, என்னால யாருக்காகவே மாத்திக்க முடியாது, நீங்க சொன்னீங்கிறதால மாத்திக்க முடியாது, என்ன கேள்வி பண்றீங்களா அப்படின்னு மைக் அப்படி தட்டிட்டு அப்படியே கோபமா உட்கார்றாப்புல. அந்த பேச்சுக்கிடையே சொல்றாரு, எனக்கு கிறித்துவம் ஒரு மொழியை கற்றுக் கொடுத்திருக்கு, அந்த மொழி அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்க மொழிங்கிறாப்புல. இந்த பேச்சுல எங்க சமயம் வந்துச்சு, எந்த இடத்துல மதம் வந்துச்சு? ஏன் மதத்தை எடுத்துட்டு வரணும்? ஏன் மதத்தை கொண்டாந்து விட்டு இழுத்து விட்டு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தணும்? நீங்க வாசிக்கிறப்ப தாளை பார்த்து வாசிக்கிறப்ப தமிழை தப்பு தப்பா வாசிக்கிறீங்க, தப்பு தப்பா வாசிக்காதீங்க, கொஞ்சம் பயிற்சி மேற்கொள்ளுங்க, அடுத்த பட்ஜெட் போடுறப்ப நீங்க சரியா வாசிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் பணிவோடு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ரொம்ப தன்மையா அந்த மனுஷன் ரொம்ப கண்ணியமா மதிப்போட பேசியிருக்காரு. மதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன். இவன் என்ன சொல்லலாம், நான் சரி பண்ணிக்கிறேன், திருத்திக்கிறேன், இல்ல நான் ஆங்கிலத்துல நான் ஆங்கில வழியெல்லாம் படிச்சேன், அதனால எனக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குது, நான் போக போக சரி பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்லியிருந்தா அது பக்குவமான பேச்சு. ஏன்னா முதிர்ச்சி பக்குவம்னா பிழைகளை ஒத்துக்கிறது, தவறுகளை ஏத்துக்கிறது, ஏத்துக்கிட்டு நான் சரி பண்ணிக்கிறேன், திருத்திக்கிறேன், அதுக்காக வருந்துறேன் அப்படிங்கறதான் பக்குவம், முதிர்ச்சி. அதுதான் ஒரு முதிர்ந்த பண்பு. ஆனா என்ன கேள்வி பண்றீங்களா, கிண்டல் பண்றீங்களா, நான் யாருக்காக மாத்த முடியாது, நான் இப்படித்தான், எனக்கு தனி மொழி நட உண்டு அப்படின்னா தமிழை தப்பு தப்பா வாசிக்க உனக்கு யார் அதிகாரத்தை கொடுத்தது? தமிழை தப்பு தப்பா வாசிக்கிறதுக்கு மனம் போன போக்கில் வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறது, உலகை கொட்டுறதுக்கெல்லாம் யார் அதிகாரத்தை கொடுத்தது? தொல்காப்பியர் எழுந்தது மாதிரி ஏதாவது தனி இலக்கண இலக்கிய நூல் எழுதி வச்சிருக்கீங்களா? என்ன கூத்தா இருக்கு? இதுல அன்பு மொழி, இரக்க மொழி, கருணை மொழி எல்லாத்தையும் கிறித்துவம் கத்து கொடுச்சுங்கிறார். நீங்க கிறித்துவத்தை உண்மையிலே பின்பற்றி அப்படி இருக்கீங்களா? உடன் பிறந்த தம்பியையும் தம்பி பொண்டாட்டியையும் கட்டை எடுத்து அடிச்சு விட்டு
வீடு புந்து தாக்கிட்டு இப்ப வந்து அன்பு மொழி, கருணை மொழி, இரக்க மொழிங்கிறார். ரெண்டு விஷயத்தை வந்து விஷமத்தனமா பதிவு பண்றாரு. என்ன பதிவு பண்றாருன்னா, தமிழ் வந்து அன்பை, கருணைய, இரக்கத்தை வந்து போதிக்கல அப்படிங்கிற விஷமத்தனமான கருத்து. அப்புறம் தமிழையும் கிறித்துவத்தையும் நேர் எதிராக நிறுத்தக்கூடிய இன்னொரு விஷமத்தனமான கருத்து. நான் பிறப்பின் வழியே கிறித்துவங்கிறாரு. இப்ப இதுல பேசுபொருளா இருக்கிற விஷயத்துல வந்து எங்க மதம் வந்துச்சு, எங்க சமயம் வந்துச்சு, யார் சமயத்தை தொட்டு பேசுனா? நீங்க மொழியை தப்பு தப்பா வாசிக்கிறதுக்கும் தப்பு தப்பா பேசுறதுக்கும் எப்படி கிறித்துவ சமயம் பொறுப்பேற்கும்? ஏன் சமயத்தை எடுத்து உள்ள வர்றீங்க? அன்பு, இரக்கம், கருணைங்கிறாப்புல. அதாவது சொல்லுவாங்கல்ல ஔவையாரோட பாட்டு, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வாங்க. அதாவது நம்ம பேச பேச அந்த மொழிநடை வந்து வந்துடும் அப்படிம்பாங்க. அப்படி பேச பேச கத்துக்கிட்டு மாத்திக்கலாம். அது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை. இன்னும் சொல்ல போனா அந்த மதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் வந்து நான் குற்றச்சாட்டா சொல்லல, ஒரு குறையா சொல்லல, நான் பணிவோடு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு கோரிக்கையா, ஒரு வேண்டுதலா தான் வச்சார். அதையே ஏத்துக்க முடியல. எவ்வளவு மெதப்பு பாருங்க. இதுல வந்து தமிழ் வந்து அன்பை கத்துக் கொடுக்கல, இரக்கத்தை கத்துக் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. காந்திக்கு திருக்குறளை அறிமுகம் செஞ்சது யார் தெரியுமா? ரஷ்ய எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய். அவர் வந்து திருக்குறள் இருக்கக்கூடிய கருத்துக்கள், அன்பு, இரக்கம், கருணை, பரிவு, இது போன்ற அந்த கருத்துக்களை உள்வாங்கி அந்த திருக்குறளை படிச்சுட்டு அவர் மெய்சிலித்து போய் காந்திக்கு எழுதுற கடிதத்தில் குறிப்பிடுறார் லியோ டால்ஸ்டாய். காந்திக்கு திருக்குறளை அறிமுகப்படுத்தினதே லியோ டால்ஸ்டாய் தான், ரஷ்ய எழுத்தாளர். அதுல திருக்குறளை படிச்ச பிறகு, அந்த கருத்துக்களை உள்வாங்கின பிறகு காந்தி சொன்னாரு, அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தா அந்த பிறவில நான் தமிழ்னா பிறந்து தமிழ்லையே திருக்குறளை படிக்கணும்னு. அதே போல நோபல் பரிசு பெற்ற அறிஞர் வந்து ஆல்பர்ட் ஸ்வைசர், அவர் திருக்குறள் குறித்து சொல்றாரு, பச்சை மானுடத்தோட பாடம், உலகத்துல மானுடத்தை போதிக்கக்கூடிய மகத்தான நீதி நூல்னு ஆல்பர்ட் ஸ்வைசர் வந்து திருக்குறளை வந்து அப்படி போட்டு சொல்றாரு. இந்த ஆல்பர்ட் ஸ்வைசரும் இந்த ரஷ்ய எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாயும் அவங்க பிறப்பின் அடிப்படையில் கிறிஸ்தவர்கள் தான். ஆனா அவங்க அன்பு, இரக்கம், கருணை, பரிவு போன்றவற்றை திருக்குறளை கண்டு அவங்க மெய் செலுத்து போறாங்க. அதே போல இங்க மதம் பரப்ப வந்த மத போதகர்கள், மத பாதிரியார்கள் யாரு? ஜியு போப்பு. அவர் ஜியு போப்பு வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் வந்து தமிழை வந்து கற்கிறார். எதுக்காக கத்துக்கிறாருன்னா, இங்க தமிழர்கள் மத்தியில மதம் பரப்ப வசதியாக அவர் தமிழை கற்க தொடங்குறாரு. திருக்குறளை, திருவாசகத்தை வந்து அவர் ஆங்கிலத்தை மொழிபெயர்க்கிறார். யாரு? ஜி போப். எல்லா இலக்கியங்களையும் படிக்கிறாரு, பலதர படிக்கிறாரு, கற்கிறாரு. கற்ற பிறகு வந்த மதம் பரப்புற வேலையை விட்டுட்டு தமிழுக்கு தொண்டு செய்ய தொடங்கினார் ஜி போப். அவர் சொன்னாரு, என் கல்லறையில் எழுதி வையுங்கள், இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்குறான்னு எழுதுங்கன்னு. அதே போல மதம் பரப்ப வந்து இன்னொரு பாதிரியார் வந்து ஜோசப் பெஸ்கி. அவர் வந்து திருக்குறளை, தமிழ் இலக்கிய நூல்களை லத்தீன்ல மொழிபெயர்த்தார். லத்தீன்ல மொழிபெயர்த்தோடு மட்டும் இல்லாம ஜோசப் பெஸ்கிங்கிற தன்னோட பெயரை வீரமா முனிவர் அப்படின்னு தமிழ்ல மாத்திக்கிட்டார். இவங்களும் பிறப்பின் அடிப்படையில் கிறிஸ்தவர்கள் தான். அவங்க வந்து தமிழ்ல அன்பை, இரக்கத்தை, கருணைய, பரிவை கண்டு உணர்ந்தவங்க. அந்த ஜோசப் பெஸ்கியை விட, அந்த ஜியு போப்பை விட, ஆல்பர்ட் ஸ்வைசரை விட, லியோ டால்ஸ்டாயை விட, அவங்களை விட அவர் பெரிய ஆளு மரிய வில்சன். எவ்வளவு விஷமத்தனமான கருத்து பாருங்க. எண்ணற்ற கிறித்துவத்தை சேர்ந்தவங்க, எண்ணற்ற பாதிரிமார்கள் தமிழுக்கு தொண்டு செஞ்சிருக்காங்க, தமிழுக்காக ஊழியம் பண்ணிருக்காங்க, தமிழுக்காக உழைச்சிருக்காங்க. ஆனா இவரோட பிழைய ஒத்துக்க மனசு இல்லாம சமயத்தை, மதத்தை உள்ளெடுத்து விட்டு கிறித்துவத்தையும் தமிழையும் எதிராக நடத்தக்கூடிய வேலை செய்றாரு. எவ்வளவு கேவலத்தன்மை பாருங்க. இவங்க கட்சியிலேயே வந்துங்க ஒரு தவறு, ஒரு பிழை அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்க. விஜய் எடுத்துங்களேன், கரூர்ல வந்து அது கோர விபத்து, ஒரு பேரவலம். நான் தாமதமா வந்துட்டேன், அதனால விபத்து நடந்துச்சு, நான் அதுக்கு பொறுப்பேற்கிறேன், நான் தாமதமா வந்தது என்னோட தவறு தான், நான் இப்படி ஆகும்னு நினைக்கல அப்படின்னு பேசியிருந்தா, அந்த தவறை வந்து ஒத்துக்கிட்டு அவர் வந்து பேசியிருந்தா வந்து அது முதிர்ச்சியான பண்பா பார்த்திருக்கப்படும்.
ஆனா கடைசி வரைக்கும் அதை ஒத்துக்காம என் மேல பழி போடுறாங்கன்னு. இதே தாவே காட்சியில சபரிவர்மன் ஒரு தம்பி வந்து காவல்துறையால அடித்து கொலை செய்யப்படுறேன். அந்த சபரிவர்மனோட குடும்பத்தார் சொல்றாங்க, முதலமைச்சர் வந்து 4-5 நாளாகியும் ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல, முதலமைச்சர் இரங்கல் தெரிவிக்க சொல்லுங்க கேட்கிறாங்க. உடனடியாக அந்த செய்தியை வந்து முதலமைச்சரோட காதுக்கு போன உடனே, ஐயோ அப்படி ஆகி போச்சா, அவங்க இதை நினைச்சு கவலைப்படுறாங்களா, நான் இரங்கல் அறிக்கை வர்றேன், இல்ல நானே அவங்கள்ட்ட தொலைபேசியில பேசுறேன் அப்படின்னு உடனடியாக இரங்கல் அறிக்கை கொடுத்துக்கணும், அல்லது குடும்பத்தாருக்கு தொலைபேசி வாயிலாவது இரங்கல் தெரிவிச்சிருக்கணும். ஆனா கடைசி வரைக்கும் இரங்கல் தெரிவிக்கல. இப்ப கர்நாடகாவுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்த போறேன் அப்படின்னு விஜய் அறிவிச்சாரு. விஜய் கூட அறிவிக்கல, செய்தி வந்துச்சு, போக போறான்னு செய்தி வந்துச்சு. அப்ப அந்த சமயத்துல தமிழ்நாட்டோட பிரதான எதிர்கட்சிகள் நாம் தமிழர் கட்சி, திமுக, அதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அன்புமணி ராமதாஸ்னு எல்லாரும், விவசாய சங்கங்களோட தலைவர் பெருமக்கள் எல்லாரும் சொல்றாங்க கர்நாடகாவுக்கு போகக்கூடாது, அது போராடி பெற்ற உரிமையை வந்து தாரவாக்கத்துக்குள்ள ஆயிடும் அப்படின்னு ஒருமித்து சொல்றாங்க. அப்ப இத்தனை பேர் சொல்றாங்களே, அந்த கருத்தை உள்வாங்குவோம் அப்படின்னு நினைக்கல. இவங்க என்ன சொல்றது, நாங்க என்ன கேட்கறது? இப்படி கட்சிக்காரங்க அத்தனை பேரும் மெதப்படியே ஆடுறான், மெதப்படியே தர்றான். ஆணவத்துல, அகம்பாவத்துல நாம தாவேக்காவை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பினோம்னா, கேள்விக்கு ஒரு மறுப்பு, ஒரு விளக்கம், ஒரு பதில், இல்ல கேள்விக்கு பதில் கேள்வி கூட வைக்கலாம். இப்ப யாரும் அதை செய்யறது கிடையாது. என்ன சொல்றேன், நீங்க ஜெயிக்கிற இல்ல தேர்தல்ல, எப்படி இந்த மெதப்பு, இந்த தெனாவட்டு திமிர் வந்துச்சு? ஏன்னா தேர்தல் காலத்துல குறைந்தபட்ச உழைப்பை கூட போடாம இவங்களுக்கு மக்கள் கொடுத்த உச்சபட்ச அதிகாரம். ஒரு தேர்தல் காலத்துல பாடுபட்டு உழைச்சு பண களத்தை பார்த்து தோல்வி எதிர்கொண்டு அப்படி உழைச்சி கஷ்டப்பட்டு மேல வந்திருந்தா ஒரு வெற்றியோட ருசி தெரிஞ்சிருக்கும், வெற்றியோட அருமை தெரிஞ்சிருக்கும். எடுத்த எடுப்பிலேயே திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்கு வந்துச்சா கல்யாணம் பாருல வடிவேலு, அந்த மாதிரி அதிகாரம் கிடைச்ச உடனே மதப்பாய் போச்சு. நம்ம எதுவுமே பண்ணாம முதலமைச்சர் ஆயிட்டோம், இனிமே என்ன? ஊடகத்தை விஜய் சந்திக்கல, விஜய் ஊடகத்தை சந்திக்க மாட்டேங்கிறாருன்னு கேட்டா, ஊடகத்தை சந்திக்காம முதலமைச்சர் ஆயிட்டாரு, இனிமே ஏன் சந்திக்கணும்னு கேட்கிறேன். அப்ப இந்த தெனாவிட்டு, இந்த திமிரு, இந்த மதப்பு, இந்த கொழுப்பு, இது எல்லாமே ஒட்டுமொத்த பேருக்கு இருக்கு. அது விஜய் தொடங்கி, அமைச்சர் பெருமக்கள் தொடங்கி, நிர்வாகிகள் தொடங்கி, கடைக்கோடி தொண்டை வரைக்கும் இந்த மதப்பு இருக்கு, இந்த ஆணவம் அகம்பாவம் இருக்கு. அதனால அமைச்சர் மரியவர்சன்ட்ட வந்து தமிழ்ல பிழையா உச்சரிக்கிறீங்க, சரி பண்ணிக்கிங்க, திருத்திக்கிங்க, அவ்வளவுதான். அதை சொன்னதுக்கு இவ்வளவு குமுறி கொந்தளிச்சு அவர் கோவப்படவோ குமுறவோ எதுவும் நியாயம் இல்லை. நியாயமா தமிழ்நாட்டு மக்கள் தான் கோவப்படணும். எப்படிப்பட்ட ஒரு பேரவை இங்க பெரும் அறிஞர்கள்லாம், தலைவர் பெருமக்கள்லாம் தமிழை கொண்டு பெரிய வாத பிரதிவாதங்கள் நடத்திருக்காங்க. அந்த அளவில் தமிழை பார்த்தே உச்சரிக்க முடியாம ஒரு ஆள் தடுமாறிட்டு இருக்கானேன்னு மரியவில்சனை பார்த்து மக்கள் தான் கோவப்படுமே ஒழிய, மரியவில்சன் கோவப்படத்துல எந்த அர்த்தமும் இல்லை, எந்த நியாயமும் இல்லை.